ஸோ இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வேலிடான ஒரு ரீசன் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் எதை பற்றி பேச போகிறேன் அதெல்லாம் நீங்கள் தப்னேல பார்த்தே உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ நான் அதெல்லாம் பேசி சொல்ல விரும்பல. மெயினாக ஏன் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு 3 ரீசன் சொல்கிறேன். எஸ், இந்த வீடியோவில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பேச போகிறது பிடிஎஸ் படிக்கலாமா வேணாமா, வெதர் இட் இஸ் ஒர்த் ஆர் நாட் இன் 2025. யாரு பிடிஎஸ் படிக்கலாம், யாரு பிடிஎஸ் படிக்கக்கூடாது, அண்ட் பிடிஎஸ்க்கு ஸ்கோப் இருக்குதா இல்லையா. இதுக்கெல்லாம் முன்னாடி ஏன் இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா பார்க்கணும். யூடியூப்பை திறந்தா யூடியூப்ல எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. நான் அதையே பார்த்துட்டு போயிடுவேன். 10-15 நிமிஷத்துக்குலாம் ஈஸியான வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது. நான் அந்த வீடியோஸே பார்த்துட்டு போயிடுவேன். எதுக்காக நான் இந்த வீடியோஸ் பார்க்கணும், வீடியோ நான் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ஆன்சரை நான் சொல்றேன். யூடியூப்ல நீங்க எடுத்தீங்கன்னா பிடிஎஸ்க்கு ஸ்கோப் இருக்கான்னு சர்ச் நானும் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு கைண்ட் ஆஃப் 20 வீடியோஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 20 வீடியோஸ்ல அந்த குரூப் ஆஃப் போஸ்ட் பண்ண பீப்புள்ஸ்லாம் நீங்க கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விதமா இருப்பாங்க. ஒன்று, பிடிஎஸ்க்கும் அவங்களுக்கும், அதாவது மெடிக்கல் ஃபீல்டுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. தே ஆர் சச் லைக் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ். அதாவது இந்த நீட் கோச்சிங் இன்ஸ்டியூட் இருக்கும்ல, நீட் கோச்சிங் இன்ஸ்டியூட்ல நடத்துகிற அந்த ஸ்டாஃப்ஸ் அனலைஸ் பண்ணி டென்டல் காலேஜ் இத்தனை இருக்கு, இதுல இத்தனை சீட் இருக்கு, இதனால இதுக்கு நீங்க படிச்சீங்கன்னா இது கிடைக்கும் அப்படின்னு அவங்க ஒரு கதையை சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சது, அவங்க கேட்டது வச்சதெல்லாம் வச்சு பேசி ஒரு வீடியோ பண்ணி விட்டுருக்கிறாங்க. அது மாதிரி கைண்ட் ஆஃப் வீடியோஸ் நிறைய இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப்பு, பிடிஎஸ் இல்லாம, அதாவது பல் மருத்துவர் இல்லாம எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிற பிடிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அது மூலமா சீனியர்ஸ் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச சீனியர்ஸ் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அது மூலமா அவங்களுக்கு வந்து நாலேஜை பிடிஎஸ் படிச்சா ஸ்கோப் இருக்குதா இல்லையா அப்படின்னு யூடியூப்ல ஒரு வீடியோவா பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. எஸ், யூடியூப்ல இது வரைக்கும் 1 லட்சம் வியூஸ் போன பிடிஎஸ்க்கு ஸ்கோப் இருக்குதா அப்படிங்கிற ஒரு வீடியோவே ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் பண்ண வீடியோ தான். அதுக்கு தான் அவ்வளோ வியூஸ் போயிருக்குது. ஸோ இது வந்து செகண்ட் டைப் ஆஃப் அப்லோடிங் வீடியோஸ் இன் பிடிஎஸ்க்கு ஸ்கோப் இருக்குதா அந்த டைட்டில். தேர்ட் என்னன்னா, எஸ், டென்டிஸ்ட் 5 வருஷம் கஷ்டப்பட்டு பிடிஎஸ் படிச்சு முடிச்சுட்டு 10 வருஷம் வெல்டப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்க முடியுமோ அதெல்லாம் உழைச்சு ஒரு நல்ல வெல் செட்டிலான ஒரு கிளினிக் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி வர ஜென்ரேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபியூச்சர், அதாவது நல்ல இம்ப்ரூவ் ஆன ஒரு சீனியர் டென்டிஸ்ட் அவங்க இந்த மாதிரி பிடிஎஸ்க்கு ஸ்கோப் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி வீடியோ போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த 3 டைப் ஆஃப் பீப்புள் இன்டர்நெட்ல நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா தாராளமாக வரும். ஆனால் அவங்க பேசுனதுக்கும் நான் பேச போகிறதுக்கும் இருக்கிற மெயின் வித்தியாசம் என்னன்னா, நீங்கள் வேணா இந்த 3 டைப் ஆஃப் பீப்புள் அப்லோட் பண்ண வீடியோவை போய் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. அவங்க சொல்ற எல்லா கண்டென்ட்டும் ஒரே கண்டென்ட் தான். சொன்ன விதமும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாடுலேஷனும் மாறி இருக்குமே தவிர அவங்க கொடுத்த அவுட்புட்டு ஒண்ணுதான். வழக்கம் போல எல்லாரும் பாசிட்டிவா அள்ளி தள்ளி இருப்பாங்க. பிடிஎஸ் படிச்சீங்கன்னா நல்லா ஹேண்ட் ஸ்கில் இருந்துச்சுன்னா அப்படின்னா சம்திங் பிளா 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 பாயிண்ட்லாம் சொல்லி என்னென்ன சொல்ல முடியுமோ இருக்கிற அப்படியே ஸ்கோப் உங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணணும், உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க போய் அந்த வீடியோஸ் எல்லாம் தாராளமா பார்க்கலாம். ஆனா அதை தாண்டி உண்மையிலே பிடிஎஸ்ல என்ன இருக்கு, எப்படி சொல்றது, ஒரு தர லோக்கலான ரியாலிட்டி பிடிஎஸ்ல என்ன நடக்கும், பிடிஎஸ்னா முதல்ல என்ன அப்படிங்கறத ஆரம்பிச்சு அதுல என்ன நடக்குது இதை பத்தின ஃபுல் டீட்டெயிலான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோவா இருக்க போகுது. கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த வீடியோ வந்து 10 நிமிஷத்துலயோ 15 நிமிஷத்துலயோ கண்டிப்பா இருக்காது. கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு 30 நிமிஷமாவது ஐ திங்க் இருக்கும். ஏன்னா 10 நிமிஷத்துலயும் 15 நிமிஷத்துலயும் அவங்க சொன்ன அதே கண்டென்ட்டை நானும் சொல்லிட்டு போறதுக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணல. நீங்க தாராளமா கேட்கலாம், அவங்க இந்த 3 டைப் ஆஃப் வீடியோவை அப்லோட் பண்ணிட்டாங்க, நீ யாரு, நீ சொல்ற வீடியோஸை நான் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் இப்படி கஷ்டப்பட்டு 4 வருஷத்தை முடிச்சு இப்ப இன்டர்ன்ஷிப்ல, ஸோ இன்டர்ன்ஷிப்பும் எனக்கு இன்னும் ஒரு 3-4 மந்த்ஸ்ல இன்டர்ன்ஷிப்பும் கம்ப்ளீட் ஆக போகுது. அப்படி இருக்கிற ஒரு பயிற்சி பல் மருத்துவரோட இந்த 5 வருஷம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஃபுல்லா ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு பையன் 12th முடிச்சுட்டு
எவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு மைண்ட் செட்டில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணி அதுவும் முடிச்சு அப்புறம் கவுன்சிலிங்க்கு டேட் வந்து ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங், தேர்ட் கவுன்சிலிங் இப்படியெல்லாம் அலைஞ்சு அவன் பிடிஎஸ் எடுத்து அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாமல் பிடிஎஸ்குள்ளே வந்து அவன் கஷ்டப்படுற அந்த சுச்சுவேஷனை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான். ஏன்னா இதே கண்டிஷன் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிடிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நானே இதே மாதிரி யூடியூப்ல சர்ச் பண்ணி தேடி பார்த்தேன். பிடிஎஸ்னா என்ன, பிடிஎஸ்ல உண்மையிலே என்ன நடக்கும் அப்படின்லாம் யாருமே சொல்லலை. எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம், பிடிஎஸ்ல ஸ்கோப் இருக்கு, நீங்க ஸ்கில் இருந்துச்சுன்னா ஸ்கில் இருந்தா எல்லா இடத்துலயும் தான் ஸ்கோப் இருக்கு, அது மட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர அதை தாண்டி உள்ள உண்மையான ரியாலிட்டி என்ன, பிடிஎஸ்ல என்ன ரியாலிட்டி இருக்குது, பேரண்ட்ஸ் சம்பந்தமா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சம்பந்தமா, நம்ம குடும்பம் எப்படி இருந்தா இந்த படிப்புக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிறது சம்பந்தமா, எந்த நிலைமையில நம்ம இருந்தா இந்த நிலைமையில நம்ம மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எந்த யூடியூப் வீடியோவும் எனக்கு சொல்லி தரல. ஆனா நான் ஒரு அஷ்யூரிட்டி வேணா உங்களுக்கு கொடுப்பேன், கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா பிடிஎஸ் படிக்கலாமா படிக்கக்கூடாதான்னு நான் சொல்றேனோ இல்லையோ, அது அந்த டிசிஷனை எடுக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இருக்கும். அந்த கேரண்டியை நான் கொடுக்குறேன். உன்னால நான் பிடிஎஸ் படிக்கலாமா படிக்க வேணாமா, இல்ல அதுக்கான கேபபிள் என்கிட்ட இருக்குதா, அடுத்த 5 வருஷத்துக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல இருந்து பேரண்ட்ஸோட வெல்த் கண்டிஷன்ல இருந்து எல்லாத்தையும் என்னால பார்த்துக்க முடியுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணி உன்னால ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்க முடியும். இந்த வீடியோவை நீ கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சனா. எஸ், என்னோட கம்ப்ளீட் 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், நான் ஒன்றும் ஹை கிளாஸ் ஃபேமிலிலாம் இல்லை. ஸோ என்னோட கம்ப்ளீட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோஸில் இருக்கும். ஸோ இட்ஸ் மேபி ஃபர்ஸ்ட் பார்ட்டா செகண்ட் பார்ட்டா கூட நான் அப்லோட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ஏன் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன். யா, ஸோ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பிடிஎஸ்க்கு ஸ்கோப் இருக்குதா இல்லையா, பிடிஎஸ் படிக்கலாமா வேணாமா இப்படிங்கிற டாபிக்குள்ளலாம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி பிடிஎஸ்னா என்னன்னு நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஸோ பிடிஎஸ்னா பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி, பல் மருத்துவர் அப்படிங்கிற படிப்பை தான் நம்ம பிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு அப்ரிவேஷனில் நம்ம சொல்கிறோம். இது மொத்தம் ஒரு 5 years ஆஃப் கோர்ஸ், 5 வருஷம் இந்த படிப்பு இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், 4வது வருஷத்தை ஃபைனல் இயர்னு சொல்லுவோம். ஸோ இந்த 4 வருஷம் மட்டும்தான் உங்களுக்கு படிப்பு இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் இப்போ நீங்கள் இந்த வருஷம் ஆகஸ்ட்ல நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அடுத்த வருஷம் ஆகஸ்ட்ல உங்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம் இருக்கும். ஸோ அதாவது ஒரே ஒரு எக்ஸாம் தான் யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம் நீ கிளியர் பண்ணி பாஸ் ஆனாதான் உனக்கு ஃபர்ஸ்ட் இயர் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு இடையில காலேஜ்ல 3 times எக்ஸாம் வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்னல், செகண்ட் இன்டர்னல், தேர்ட் இன்டர்னல், ஆர் யூனிவர்சிட்டி பக்கத்துல மாடல் எக்ஸாம் கூட வைப்பாங்க. ஸோ ஸ்கூல்லலாம் நீ கேள்விப்பட்டிருப்பல ஆனுவல் எக்ஸாம், அது மாதிரி தான் எங்க பிடிஎஸ்லயே இருக்கும். ஸோ ஆனுவலா ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்கும் யூனிவர்சிட்டியில இருந்து. புரிஞ்சா? இதான் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் ஃபைனல் இயர்னு சொல்லுவோம். ஸோ 4 வருஷம் தான் இங்க படிப்பு இருக்கும். அந்த 5வது வருஷம் இன்டர்ன்ஷிப், அதாவது பயிற்சி மருத்துவரா நீ ஒர்க் பண்ணணும். நீ படிச்ச காலேஜ்ல, ஹாஸ்பிட்டல்ல 4 வருஷம் எக்ஸாம் எழுதி நீ முடிச்சு கிளியர் பண்ணிட்டனா யூ ஆர் அன் டாக்டர். ஸோ அந்த 1 year நீ ப்ராக்டிஸ் பண்ணி அதாவது இன்டர்ன்ஷிப் பீரியட்ல நீ ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த கான்செப்ட் தான் 5 years ஆஃப் கோர்ஸ் பிடிஎஸ்ல. ஸோ டியூரேஷன் இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர்ல பேஷண்ட் தொடக்கூட மாட்டீங்க, பேஷண்ட் பக்கமே ஃபர்ஸ்ட் இயர்ல போக மாட்டீங்க. ஏன் டென்டிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ப்ரீ கிளினிக்கல், கிளினிக்கல் இந்த 2 விஷயம் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம். ப்ரீ கிளினிக்கல் நீ நல்லா பண்ணி உனக்கு ஸ்கில் நல்லா வந்துச்சுன்னா தான் உன்னால பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் ஃபுல்லி, ஃபர்ஸ்ட் இயராக இருக்கட்டும் செகண்ட் இயராக இருக்கட்டும், ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீ கிளினிக்கல்ஸாக தான் இருக்கும். அதாவது எப்படி இருக்கும்னா பேஷண்ட்டே ஃபர்ஸ்ட் இயர்லையும் செகண்ட் இயர்லையும் தொட்டு கூட பார்க்க மாட்டீங்க, பேஷண்ட் பக்கமே போக மாட்டீங்க. அண்ட் தேர்ட் இயரில் போஸ்டிங் வருவீங்க. காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் போஸ்டிங்ஸ் இருக்கும்.
அந்த மாதிரி இல்லை, காலையிலேருந்து 10 மணி வரைக்கும் கிளினிக்கல் போஸ்டிங் இருக்கும். தேர்ட் இயரில் தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை வந்து அவங்க பேஷண்ட் கூட நீங்கள் இன்ட்ராகேட் பண்ணுறதே தேர்ட் இயர் இட் செல்ஃப் தான். ஸோ தேர்ட் இயரில் கொஞ்சம் பேஷண்ட்டை இன்ட்ராகேட் பண்ண கற்றுப்பீங்க, அப்படியே கொஞ்சம் லீட் ஆகும். தென் ஃபைனல் இயரில் தான் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி கிளினிக்கலாக இருப்பீங்க. பேஷண்ட் கூட எல்லாமே பண்ணி பேஷண்ட்டோட வாழுவீங்க ஃபைனல் இயர். ஸோ ஃபைனல் இயர் முடிஞ்சு அதுக்கப்புறம் 1 year ஆஃப் இன்டர்ன்ஷிப் பீரியட். ஸோ இதுதான் அந்த ஒவ்வொரு இயர்லேயும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதுவும் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு பிடிஎஸ்னால் என்னன்னு சொல்லிட்டேன். ஒரு ஓவராலாக ஒரு 12th முடிச்ச பையனுக்கு இவ்வளோ நாலேஜ் பிடிஎஸை பற்றி இருந்தாலே போதும். இதுதான் எனக்கும் அன்னைக்கு தேவைப்படுச்சு. நான் 12th முடிச்சுட்டு பிடிஎஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இந்த நாலேஜ் அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு நான் யூடியூப்ல தேடி பார்த்தாலும் அன்னைக்கு டைமிங்ல இந்த வீடியோஸ்லாம் யாரும் அப்லோடும் பண்ணலை. ஸோ இந்த நாலேஜ் இட்ஸ் எனஃப் ஒரு 12th முடிச்ச பையனுக்கு. அவன் பிடிஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்றான் அப்படின்னா ஸோ ஓகே. இவங்க காலேஜ்லேயே வந்து தான் இதையே சொல்லுவாங்க. பட் நான் இது முன்னாடியே சொல்றேன், இவ்வளோதான் ஒரு ஓவரால் வியூ பிடிஎஸ்னா என்ன, எப்படி படிக்க போறோம் அப்படிங்கிறது. அதை தாண்டி பிடிஎஸ்ல இன்னொரு காமன் மித்து இருக்கும். என்னடா பல்ல பத்தி மட்டும் படிக்கிறதுக்கு எதுக்குடா 5 வருஷம்? இதே கொஸ்டினை நிறைய பேர் என்கிட்டே கேட்டிருக்கிறான். நான் பிடிஎஸ் எடுத்துட்டேன், கவுன்சிலிங் டைமிங்ல நான் பிடிஎஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் ஈவன் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதுதான் உண்மையாக கூட இருந்துச்சு அந்த டைமிங்ல. என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், சில ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பிடிஎஸ் எடுத்துருங்க அப்படின்னா எத்தனை வருஷம் கோர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. நம்மளும் சொல்லுவோம் 5 வருஷம் கோர்ஸ் அப்படின்னு. 5 வருஷமா? பல்ல பத்தி படிக்கிறதுக்கு எதுக்கு 5 வருஷம் படிக்கிறீங்க? ஒரு பல்லு இருக்கிறது 32 பல்லு, 32 பல்ல பத்தி படிக்கிறதுக்கு உங்களுக்கு 5 வருஷம் தேவைப்படுதா அப்படின்னு பேசுவானு. இதெல்லாம் விட எம்பிபிஎஸ் எடுத்த உன் ஃப்ரெண்டு இருப்பான், அவன் வாங்கிட்ட கேட்பான், பல்ல பத்தி படிக்கிறதுக்கு எதுக்குறா உனக்கு 5 வருஷம்? நாங்கெல்லாம் ஃபுல் பாடியே படிக்கிறோம், எங்களுக்கும் 5 வருஷம் தான் தேவைப்படுது இப்படிலாம் சொல்லுவானுங்க. இங்க நீங்க பல்ல மட்டும் பத்தி படிக்க போறது இல்லை. பிடிஎஸ் அப்படிங்கிறது உங்க ஒரு பல்லு, இந்த 32 பல்ல மட்டும் பத்தி படிக்கிற படிப்பு பிடிஎஸ் கிடையாது. ஃபுல் ஓரல் கேவிட்டி, உங்க வாயை பத்தி ஃபுல்லா. நீங்க எங்க அனாட்டமில ஃபர்ஸ்ட் இயர்ல அனாட்டமில ஹெட் அண்ட் நெக் ஃபுல்லா கவர் பண்ணி படிப்பீங்க. என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு, என்ன ஸ்ட்ரக்சர் பாசிங் த்ரூ ஆகுது. எஸ், நம்ம ஃபுல் பாடி படிக்க போறது இல்லைதான். ஆனா நம்ம நெக்கு வரைக்கும் நம்மளோட ரீஜியன்ல நம்ம ஃபுல்லாவே படிப்போம். இங்க ஒன்றும் பல்லுக்கு வைத்தியம் பார்க்குறவங்க மட்டும் பல் டாக்டர் கிடையாது. வாய்ப்பகுதியில என்ன பிரச்சனைனாலும், உங்களோட வாய்ப்பகுதியில என்ன பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு அதிகாரம், ஒரு உரிமை பல் மருத்துவருக்கு தான் இருக்கு. எஸ், வேற எந்த டாக்டர்ஸ்க்கும் கிடையாது. ஸோ 32 பல்ல மட்டும் பத்தி படிக்கிறதுக்கு பல் டாக்டருங்கிற படிப்பு கிடையாது. அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க வர ஒவ்வொரு வருஷத்துலையும் ஒவ்வொன்றா இதை விட டெப்தா நீங்க கத்துப்பீங்க. ஸோ ஒரு ஷார்ட்டா நான் சொல்றேன். ஸோ ஓகே, இதெல்லாம் பார்த்து இதை கேட்டீங்கனாலே உங்களுக்கு பல் டாக்டர்னா என்ன, பல் மருத்துவர்னா என்னன்னாலே புரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் இப்போ தாண்டி என்ன பண்ணலாம், எஸ், முக்கியமான விஷயம் என்னன்னா, யாரு பிடிஎஸ் படிக்கலாம்? யாருமே உங்கள்கிட்ட சொல்லாத விஷயத்த நான் இங்க ஷேர் பண்ணியே ஆவேன். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். பிடிஎஸ் சூஸ் பண்ற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இந்த விஷயத்த கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். யாரு பிடிஎஸ் படிக்கலாம், யாரு பிடிஎஸ் படிக்கலாங்கிறத விட எந்த நிலைமையில இருக்கிற, எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிற குடும்பம் தன்னோட பையனை பிடிஎஸ் படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன், கேளுங்க. ஸோ இப்போ பசங்க மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கும்னா, நீட் கவுன்சிலிங் போவாங்க, எம்பிபிஎஸ் சீட்டுக்காக தான் கண்டிப்பா நீட் படிச்சிருப்பானுங்க. யாருமே எனக்கு தெரிஞ்சு 90% ஆஃப் த பீப்புள் எம்பிபிஎஸ்க்காக தான். டாக்டர்னாலே ஜெனரல் பிசிஷியன், அதாவது மருத்துவர் தான், அதாவது இந்த பொதுநல மருத்துவர். அதுக்காக தான் படிக்கிறதே, அதுக்காக தான் நீட்டுங்கிற ப்ரிப்பரேஷனே. யாருமே பல் மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஸ்டூடெண்ட்டும் நீட் ப்ரிப்பேர் பண்ணவே மாட்டான். எனக்கு தெரிஞ்சு 90% ஆஃப் த பசங்க, நம்ம பசங்க அப்படிதான் ப்ரிப்பேரே பண்ணுவாங்க. ஸோ வழக்கம் போல நீட் படிச்சிருப்பாங்க, நான் அவங்க நினைச்ச மார்க் கிடைச்சிருந்துருக்காது, 6 மார்க் கம்மியாக வந்திருக்கும்.
ஒன்று என்ன பண்ணுவாங்க, சரி நமக்கு எம்பிபிஎஸ் தனி வச்சு பேக் டு த பாயிண்ட். ஸோ நமக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கல, நம்ம பிடிஎஸ் சீட் எடுக்கலாம் அப்படின்ட்டு பிடிஎஸ் சீட் எடுக்கிற ஒரு மனநிலைக்கு வருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், இதுவும் டாக்டர் தானே, நமக்கு தேவை பேருக்கு பின்னாடி ஒரு டாக்டர் இல்லை, பேருக்கு முன்னாடி ஒரு டாக்டர் இல்லை, அது எம்பிபிஎஸ், இது பல் டாக்டர் தான். அப்போ பிடிஎஸ் நம்ம சூஸ் பண்ணலாம். எம்பிபிஎஸ் வந்து என்னதான் இருந்தாலும் அடுத்து இப்படி ஒன்று சொல்லிப்பாங்க, எம்பிபிஎஸ் வந்து கஷ்டமா இருக்கும், பிடிஎஸ் ஈஸியா இருக்கும். எப்படி? பிடிஎஸ் ஈஸியா இருக்கும், அதனால நம்ம பிடிஎஸ் சூஸ் பண்ணலாம் எப்படின்னு நினைச்சு பிடிஎஸ் சூஸ் பண்ற பசங்களும் இருப்பாங்க. அதுதான் நானும் அப்படிதான் சூஸ் பண்ணேன், அது வேற விஷயம். ஆனா உண்மையான ரியாலிட்டி அது கிடையாது. ஸோ நான் ஒரு உண்மையை சொல்றேன், எம்பிபிஎஸை விட அதிக அளவு காசு செலவாகக்கூடிய ஒரு படிப்புனா அது பிடிஎஸ். கம்பேரிட்டிவ்லி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கம்பேரிசன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது தனியாக ஒரு வீடியோ நான் பண்ணுறேன். பட் ஆனால் இந்த வீடியோவில் அந்த கம்பேர் பண்ண போகிறது இல்லை. இந்த ஒரு விஷயத்துக்காக நான் சொல்கிறேன், பிடிஎஸ் ரொம்ப 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 காஸ்ட்லியான படிப்பு. அது எப்போ உனக்கு தெரியும்னா, கவர்மெண்ட் காலேஜில் நீ படித்தா தப்பிச்ச. கவர்மெண்ட் காலேஜில் உனக்கு சீட் கிடைக்கல, பிரைவேட் காலேஜை நீ சூஸ் பண்ண போற, மேனேஜ்மெண்ட் கோட்டால நீ சூஸ் பண்ற அப்படின்னா தான் அதோட கஷ்டம் என்னன்னு உனக்கு புரியும். ரொம்பவே காஸ்ட்லியான படிப்பு. இங்க நீ எதை எடுத்தாலும் குறைஞ்சது 1000 ரூபா வரும். ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா 200 300 400 500, மெட்டீரியலா 1000 ரூபா 1500 ரூபா 2000 ரூபா 500 ரூபா 650 ரூபா. இங்க எல்லாமே காசு, எதை தொட்டாலும் காசு. ஆனா எம்பிபிஎஸ் அப்படி கிடையவே கிடையாது. அங்க சில விஷயத்துக்கு காசு இருக்கும், புக்குக்கு இல்ல எக்ஸாம் ஃபீஸுக்கு, அதெல்லாம் எங்களுக்கு உண்டு. புக்கும் உண்டு, எக்ஸாம் ஃபீஸும் உண்டு, ப்ராக்டிக்கலும் உண்டு. ஆனா ப்ரீ கிளினிக்கல் அவங்களுக்கு எதுக்கு ஏதாவது உண்டா? எந்த எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ப்ரீ கிளினிக்கல் இருக்கு? ஆனா பிடிஎஸ்ல அப்படி கிடையாது. இங்க எக்கச்சக்கமான காசு உனக்கு தேவை. கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சனா இந்த பிரச்சனை உனக்கு பெரிய பிரச்சனையா தெரியாது. ஸோ இப்போ நான் மெயினா பாயிண்ட்டுக்குள்ள வரேன். எந்த ஃபேமிலி சுச்சுவேஷன்ல நீ இருக்கிற? இப்போ நான் சொல்ல போறது வந்து நீ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கிற. ஸோ இதையும் பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எத்தனை டென்டல் காலேஜ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நான் கொஞ்சம் சொன்னா இன்னும் கொஞ்சம் உனக்கு கிளாரிட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், தமிழ்நாட்டில் மொத்தம் 3 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் இருக்கு தமிழ்நாட்டில். பிரைவேட் காலேஜ் 29 காலேஜ் இருக்கு. ஸோ மொத்தமாக 32 காலேஜ் இருக்கு. அதில் சீட்ஸு அது இதெல்லாம் நீயே வச்சுக்க. அதெல்லாம் நீங்கள் வேற ஏதாவது வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன இப்போ சொல்லணும் இல்லை, சும்மா உங்களுக்காக ஒரு கிளிம்ஸ் காட்டணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அதில் 3 கவர்மெண்ட் காலேஜ் பேரை மட்டும் சொல்கிறேன். ஒன்று சென்னையில் இருக்கு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ், இன்னொன்று சென்னையில் இருக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ், இன்னொன்று ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்கு. அதுலேயுமே டென்டல் காலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு காலேஜ். அது எங்க இருக்குதுன்னா கூடலூர்ல இருக்குது. ஸோ 3வது காலேஜ் வந்து கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் புதுக்கோட்டை. இந்த காலேஜ் புதுசாக வந்துருக்குதுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ அது மொத்தம் 3 கவர்மெண்ட் காலேஜ் தான் இருக்கு. ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னோட பாயிண்ட்டு. ஸோ மொத்தமே 3 கவர்மெண்ட் காலேஜ் தான் இருக்கு. ஒரு காலேஜுக்கு 100 சீட் வச்சுக்க. அதில் இந்த எனக்கு தெரிஞ்சு ராஜா முத்தையா காலேஜுக்கு 50 சீட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் எய்டு தான், சம்திங் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதுக்கு அடுத்த புதுக்கோட்டையில் ஒரு காலேஜ் இருக்குல்ல, அதுக்கு ஒரு 100 சீட்டு. மொத்தமாக பார்த்தோன்னா ஒரு 263 சீட் இருக்கும்னு வச்சுக்கவேன், மொத்தமே கவர்மெண்ட் டென்டல் காலேஜில். ஸோ அவ்வளோதான். இப்போ நீ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிற இந்த விஷயம் பேரண்ட்ஸ் பெற்றவங்களே பெற்றோர்களே நல்லா கவனிங்க.
உங்க பிள்ளைங்களை பிஎஸ் கொண்டு போய் சேர்க்க போறீங்க, ஒரு மிடில் கிளாஸா நீங்க இருக்கிறீங்க, உங்களோட மாத வருமானமே உங்களுக்கு பத்தாம இருக்குது, எப்படியாவது என் பிள்ளைய டாக்டர் ஆக்கிடணும், அதுக்காக நான் இந்த படிப்பை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சூஸ் பண்ற முடிவுல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கான விஷயத்த நான் இப்ப ஷேர் பண்ண போறேன். இப்ப நீங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கிறீங்க, உங்களால இந்த டைமிங்ல எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கவர்மெண்ட் காலேஜில் சம்திங் 15,000 ரூபா 25,000 ரூபாவோ புக் ஃபீஸு அதெல்லாம் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 30,000 ரூபா வரும்னு வச்சுக்கங்களேன். ஒரு 30,000 45,000 ரூபா. அதை நீங்கள் கூட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக கூட இருக்கும். நான் ஒரு அசியூமிங்க்கு சொல்கிறேன். ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு ஒன்று இருக்கும். மொத்தமே எவ்வளோ பேர் நீட் எழுதுவீங்க? அவ்வளோ பேர் நீட் எழுதி 223 பேர் தான் டென்டல் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜே எடுக்க போறீங்க. அந்த பசங்களை பற்றி நான் பேச விரும்பல. இப்போ நான் பிரைவேட் காலேஜ் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போறேன். ஸோ மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸ், எஸ் என்ன மாதிரியே இருக்கிற மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸ், நானும் ரொம்ப லோவான மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நான். மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸ் பிரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் சீட் வந்து ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சம் கவர்மெண்ட் சொல்லும். ஆனா 2.5 லட்சத்தை பிரைவேட் காலேஜ் வாங்குவாங்கன்னா கண்டிப்பா 2 லட்சத்தை வாங்க மாட்டாங்க. 2.5 லட்சம் டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான். அது போக எப்படினாலும் ஒரு பிரைவேட் காலேஜ்ல போய் நீங்க சேர்த்து விட்டீங்கன்னா அது உங்க சொந்த ஊர்ல இருந்து ரொம்பவே தள்ளி தான் இருக்கும் அந்த காலேஜ். ஸோ அந்த பையனை ஹாஸ்டல்ல சேர்த்தே ஆகணும். ஹாஸ்டலுக்கு 1 லட்சத்தை போடு, அப்ப எவ்வளவு? 3.5 லட்சம். இந்த 3.5 லட்சம் கூட ஃபர்ஸ்ட் இயர்ல ஏதாவது ஒரு புது விஷயத்தை கொண்டு வந்து காலேஜ்ல நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் டேப் கொடுப்பாங்க. டேப் கொடுத்து அந்த டேப்ல இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதில் ஒரு 25,000 போட்டுக்குவாங்க. அதில் ஒரு 25,000 தென் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 3.25 லட்சம் வரும். ஆல்ரெடி 3.5 லட்சம். ஏன்னா இங்க கவர்மெண்ட் சொல்ற ஃபீஸு பே பண்ண சொல்ற ஃபீஸ் டியூஷன் ஃபீஸ் 2.5 லட்சம் தான். இது பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா, புரியுதுங்களா? 2.5 லட்சம் தான். ஆனா அந்த 2 லட்சத்துக்கு எப்படி நீ ஹாஸ்டல்ல போய் தங்குவியா? அதுல ஒரு 1 லட்சமா? அப்ப 3 லட்சமா? அது கூட காலேஜ் வந்து சேர்ந்த உடனே உனக்கு புக்கு ஃபீஸ், புக்குக்கு ஒரு 10,000 ரூபா போடுவாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல 10,000 ரூபா வரும், இல்ல 7,000 ரூபா 8,000 ரூபா வரும், சம்திங் ஒரு 10,000 ரூபா வச்சுக்கோங்க. அப்புறம் கல்ச்சரல்ஸ் நடக்கும், அதுக்கு ஒரு 7,000 ரூபா 6,000 ரூபா போடுவாங்க. நீ சேர போற காலேஜை பொறுத்து, அந்த காலேஜ் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் மாறும். ஸோ இப்படி கூட்டி பார்த்தோன்னா ஒரு 3.25 லட்சம் வரும். அப்புறம் அதெல்லாம் தொட்டு தாண்டி எக்ஸாம் ஃபீஸ் அது இதுன்னு சொல்லி 4 லட்சம் ரூபா 4.5 லட்சம் ரூபா வந்துடும் ஃபர்ஸ்ட் இயர்க்கே. இப்போ நீ ரொம்ப ரூரல்லாம் எடுக்கிற, கன்னியாகுமரி இந்த சைட்லாம் எடுக்கிற அப்படின்னா கொஞ்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மியாகும். இப்போ சென்னை, திருச்சி, சம்திங் அந்த இங்கெல்லாம் எடுக்கிறேன்னா அதெல்லாம் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லாம் பிரைவேட் காலேஜ் சூஸ் பண்ணனா அங்க இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதை விட அதிகமாகும். கம்மியெல்லாம் ஆகாது ராசா. ஸோ மொத்தமாக எவ்வளோ வரும்னா 4.5 லட்சம் ஆயிரும் ஃபர்ஸ்ட் இயருக்கு, ஒரு வருஷத்துக்கு. ஃபர்ஸ்ட் இயர்ல இத்தனைக்கும் நீ பேஷண்ட்டே பார்க்க மாட்டேன் ஃபர்ஸ்ட் இயர்ல. இது போக உன்னோட எக்ஸ்பென்சர் வேற. ஃபர்ஸ்ட் இயர்ல எக்கச்சக்கமான விஷயம் வரும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்க சொல்லுவாங்க, அதுக்கு காசு செலவாகும். ஃபர்ஸ்ட் இயர்ல கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். ஸோ மொத்தமாக சேர்த்து ஒரு 4 லட்சம் வரும்னு வச்சுக்கோங்க. 4 லட்சம் வரும். இந்த 4 லட்சமே வேரி டிபெண்ட் ஆகும் சிட்டிஸை பொறுத்து. ஸோ கண்டிப்பா 4 லட்சம் வந்துடும் ஃபர்ஸ்ட் இயர்ல. செகண்ட் இயர்ல இதுக்கு ஒரு 4 லட்சம் போட்டுக்க. அது போக தேர்ட் இயர் அதுக்கு ஒரு 4 லட்சம் போட்டுக்க. இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டால. ஓகே. அப்புறம் ஃபைனல் இயர்ல கண்டிப்பா 4.5 லட்சம் வந்துடும். 4.5 லட்சம் கண்டிப்பா 4.5 லட்சம் வந்துடும். ஒவ்வொரு வருஷத்துலயும் எக்ஸாம் ஃபீஸ், இன்ஸ்ட்ருமெண்ட், புக் ஃபீஸ், என்னென்னலாம் போட முடியுமோ எல்லாத்தையும் போடுவாங்க பிரைவேட் காலேஜஸ். அதான் ரியாலிட்டி ப்ரோ. எல்லாத்தையும் போடுவாங்க. ஸோ மொத்தமா கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா நான் 3 12 4 2 நான் 3 12 4 16. ஸோ 16 லட்சம். அண்ட் இன்டர்ன்ஷிப்ல எவ்வளோ இருக்கும்? இன்டர்ன்ஷிப்ல ஒரு அப்ராக்சிமேட்டா இன்டர்ன்ஷிப்ல வந்து உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் இருக்காது. அந்த 2.5 லட்சம் ரூபா டியூஷன் ஃபீஸ் இருக்காது. ஏன்னா இங்க வந்து நீ பயிற்சி மருத்துவராக தான் ஒர்க் பண்ண போற. ஸோ டியூஷன் ஃபீஸ் இருக்காது. ஹாஸ்டல்ல இருந்துன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் இருக்கும். ஒரு 1 லட்சம் ரூபா ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்கும். அப்புறம் மெஸ் ஃபீஸ் அதெல்லாம் அது வந்து டிபெண்ட் ஆன் காலேஜஸ் நினைக்கிறேன். சில காலேஜஸ்ல ஹாஸ்டல் ஃபீஸ் வாங்க மாட்டாங்க, சாப்பாடு ஃபீஸ் வாங்குவாங்க. அது சம்திங் அது நீ சூஸ் பண்ற காலேஜ், ஏரியா, சரௌண்டிங் அதெல்லாம் பொறுத்தது. பட் ஓவரால் இதுதான் இருக்கும். ஒரு 1 லட்சம் ரூபா வச்சுக்கவேன். இன்டர்ன்ஷிப்ல ஒரு 1 லட்சம் ரூபா வச்சு. ஸோ 16 லட்சம் 4 வருஷத்துக்கு. அதுல ஒரு 17 லட்சம் ரூபா. ஓகே, 17 லட்சம்
இது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. சி கவர்மெண்ட் கோட்டாக்கு, கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜ். இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா பிரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் சீட், கவர்மெண்ட் சீட்டுக்கு 2.5 லட்சம் இல்லை, இங்கே அதோட டபுள் மடங்காக வரும், 6 லட்சம் வரும் சம்திங். ஒரு வருஷத்துக்கே 6 லட்சம் வரும். அதில் கவர்மெண்ட் சொல்கிறது 4 லட்சம், இங்கே ஃபீஸு அது இதுன்னு சேர்த்து 6 லட்சம், 7 லட்சம் கூட வரலாம், 7 லட்சம் வரலாம், குறைஞ்சது 7 லட்சம் வரலாம். மேனேஜ்மெண்ட் சீட்டில் 7 லட்சம் வரும். ஒரு வருஷத்துக்கு 7 லட்சம் மேனேஜ்மெண்ட் சீட். ஒரு வருஷத்துக்கு 7 லட்சம். அப்போ கனெக்ட் பண்ணிப்பாரு, 4 வருஷத்துக்கு 7 லட்சம் நீ கண்டிப்பாக கட்டுவார். மேனேஜ்மெண்ட் சீட் எடுத்தா கண்டிப்பாக 7 லட்சம் வரும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 7 லட்சம்னா 4 வருஷத்துக்கு 7 7 இந்த 14 என்ன எழுதணும், 7 28 லட்சம் போட்டுக்க, 28 லட்சம். தென் அதே மாதிரி இன்டர்ன்ஷிப்பில் அந்த ஹாஸ்டல் ஃபீஸு அது இதுன்னு சேர்த்து ஒரு 1 lakh ஆர் சம்திங் வரும். ஸோ 29 லட்சம் வச்சுக்கணேன். பிடிஎஸ் மட்டும் முடிக்கிறதுக்கே உனக்கு எவ்வளோ ஆகும்னா, கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாக்கு, நான் சொல்கிறது எல்லாமே ப்ரைவேட் காலேஜ் தான், கவர்மெண்ட் கோட்டாக்கு எத்தனை லட்சம் ஆகும்? 17 லட்சம் ஆகும். 4 வருஷத்துக்கு 16 லட்சம், ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம், 17 லட்சம் ஆகும். நான் ஓவரால் நல்லதையும் சொல்கிறேன், உன்னோட எக்ஸ்பென்சரு, நீ செலவழிக்கிறது, உனக்கு மாதத்துக்கு உங்கள் அப்பா அம்மா அனுப்புறது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நான் சொல்கிறேன். இந்த 17 லட்சம் ரூபாவை கவர்மெண்ட் கோட்டால் நீ ஒரு ப்ரைவேட் காலேஜில் சேர்ந்து 4 வருஷத்தில் உங்கள் அப்பா அம்மா எப்படி அடிப்பாங்க நீ நினைக்கிற? எங்கேயாவது கடனை வாங்கி ஏதாவது பண்ணி இவ்வளோ விஷயத்தையும் உனக்கு எஜுகேஷன் லோன் போட்டு இவ்வளோத்தையும் இந்த 17 லட்சத்தையும் அடைச்சிட்டாங்கன்னா ஓகே. இதில் என்ன கஷ்டம்னா, இவ்வளோ லட்சம் கொடுத்து படித்து ஒன்ஸ் நீ வெளியே வந்துட்டு நீ வாங்க போகிற சம்பளம் என்னன்னு நினைக்கிற? 1 லட்சம் இருக்கும் நினைக்கிறியா? சரி, அவ்வளோ பேராசையெல்லாம் வேணான்னா ஒரு 35,000 ரூபா இருக்குன்னு நினைக்கிறியா? நம்ம தான் டாக்டர் ஆச்சு, நர்ஸே 15,000 ரூபா வாங்குறாங்க, நர்ஸுக்கே 30,000 ரூபா கிடைக்குது. இப்போ எந்த நர்ஸ் 30,000 ரூபா வாங்காமல் இருக்கிறாங்க? ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் ஒரு நர்ஸுக்கே 30,000 ரூபா சம்பளம் கிடைக்குது, ஒரு நர்ஸுக்கு 30,000 ரூபா சம்பளம் கிடைக்குது. அப்புறம் பேராமெடிக்கல்ஸ்க்கு 25,000 ரூபாயில் முதல்லேருந்து சம்பளம் கிடைக்குது. ஆனால் ஒரு டாக்டருக்கு 5 வருஷம் கஷ்டப்பட்டு படித்து ஒரு டாக்டருங்கிற ஒரு பட்டத்தை வாங்குற ஒரு எலிஜிபிள் ஒரு டிகிரி ஹேண்டிலுக்கு எவ்வளோ காசு இருக்குன்னு நினைக்கிறேன்? சும்மா சொல்லலாம், எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன்? உண்மையான ரியாலிட்டி எவ்வளோ தெரியுமா? 15,000 ரூபா தான். எவ்வளோ காசு செலவழிச்ச? இந்த 5 வருஷத்துக்கு எவ்வளோ செலவழிச்ச? 17 லட்சம் ரூபா. இது 17 லட்சம் ரூபா. நினைச்சு பாரு. நான் பயமுறுத்தல ப்ரோ, ஐம் நாட் எனி, நான் யாரையும் பயமுறுத்தணும், டென்டிஸ்டே எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. உண்மையான ரியாலிட்டி இப்படி ஒன்று இருக்குது, இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பிடிஎஸ் எடுக்க போறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தையும் கண்டிப்பாக நீ தெரிஞ்சுக்கணும்டா. உங்கள் அப்பா அம்மாவை பற்றி நீ கொஞ்சமாக சிந்திக்கணும்டா. இந்த தாட்லாம் எனக்கு இல்லை ப்ரோ, என்னோட டைமிங்கில் இந்த தாட்லாம் இல்லை. பேரண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பசங்களை கொண்டு போய் எப்படியாவது எங்கள் பசங்களை டாக்டர் ஆக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது பண்ணி ஃபஸ்ட்டு யோசிங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்மளால முடியுமா? 5 வருஷம் அவனை நம்மளால கேப்பபிள் இருக்குதா, நமக்கு ஃபீஸ் கட்ட முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணி 17 லட்சம் ஆகுதுன்னா இந்த 17 லட்சத்தை நம்மளால கட்ட முடியுமா, அதை கொஞ்சம் உங்கள் சைடு கொஞ்சம் எல்லாம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு உங்கள் பசங்க ஏதாவது டிசிஷன் எடுத்தாங்கன்னா அதுக்கு மூவ் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் உங்களால் முடியாத பட்சத்தில் உங்கள் பசங்க ஃபீஸுன்னு உங்ககிட்ட கேட்குறப்ப அது ஃபீஸுன்னு கேட்கறதுக்கே அந்த பசங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா, அந்த சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால உங்களால் முடியுமா? பேரண்ட்ஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். உங்களால் உங்கள் பசங்களை படிக்க வைக்க முடியுமா? ஏன்னா இது அவ்வளோ ஒருத்து இல்லை. 17 லட்சம் ரூபா கொடுத்து உங்கள் பசங்களை உங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் கடனை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி எல்லாம் சொத்தை விற்று 17 லட்சம் ரூபா கொடுத்து உங்கள் பசங்களை படிக்க வச்சு அவங்க போன உடனே 15 லட்சம் 30,000 ரூபா கூட சேலரி தர மாட்டாங்க. சரி, ஒரு வருஷம் தானே 30,000 ரூபா, சரி ஸ்டார்டிங்கில் தானே 15,000 ரூபா தராங்க, போக போக இன்க்ரீஸ் ஆயிரும். என் பையன் 50,000 ரூபா வாங்கிடுவான்னா நொட்டுவான். 50,000 ரூபாலாம் எங்கேயும் தர மாட்டாங்க. மெடிசின் எடுத்துக்கிட்டீங்கனாலே வெதர் எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் வெறும் ஒரு யூஜி டிகிரி ஒத்தே கிடையாது ப்ரோ.
கண்டிப்பாக பிஜி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் வரும். எம்பிபிஎஸ்க்கு கண்டிப்பாக, பிடிஎஸ்க்கு கூட அப்படி இல்லை, உன் ஹேண்ட் ஸ்கில் அது இதுன்னு வச்சு நீ ஒரு சைடு போகலாம், அப்படி இப்படி வச்சுக்கலான்னு வச்சுக்க. ஆனால் கண்டிப்பாக நீ ரொம்ப சேலரிலாம் இன்க்ரீஸ் பண்ணி எதிர்பார்க்குற, பிஜி பண்ணியே ஆகணும். அதுக்கு ஒரு 3 வருஷம், அதுக்கும் நீட் இருக்கு. திங்க். சும்மா ஒரு யூஜி டிகிரி படிச்சுட்டு உடனே போய் நம்ம அதிகமா காசு சம்பாதிக்கலாம், காசுக்காக எவனாவது பிடிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைச்சனா கண்டிப்பா இந்த கோர்ஸ் உனக்கு ஒருத்து இல்லை ப்ரோ. நரக வேதனையை தான் அனுபவிப்ப காசுக்காக பிடிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைச்சனா. பெற்றவங்களுக்காக பிடிஎஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டனா கண்டிப்பா அதுவும் உனக்கு இந்த கோர்ஸ் ஒர்த்து இல்லை. உன் ஃபியூச்சருக்கு உனக்கு என்ன வருமோ அதை உன் பேரண்ட்ஸ்ட கன்வே பண்ணி புரிய வச்சு அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு வா. தென் உனக்கு பிடிச்ச கோர்ஸை சூஸ் பண்ணி உன் லைஃப்பை நல்லபடியாக அமைச்சுக்க. 3வது கேட்டகரி அட்மார்க் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவனுக்கும் டாக்டர் தான் படிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனாலும் இந்த கஷ்டங்கள் இதெல்லாம் திங்க் பண்ணி இவ்வளோ காசை கெட்டி நீ இதில் படிக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். அதுக்கான டிசிஷனை நான் எடுக்க முடியாது. ஆனால் இதில் இருக்கிற அட்வென்ட் ரியாலிட்டியை நான் சொல்லிட்டேன். இது கவர்மெண்ட் கோட்டால வர ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டால சில பசங்க இருப்பாங்க. எனக்கு இப்போ கூட நான் ரீசெண்டாக எங்கள் அப்பா கூட கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஊரில் ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க பையன் பிடிஎஸ் தான் படிக்கணும்னு ஆசைப்பட்றான், ஆனால் நீட்டில் கொஞ்சம் மார்க் கம்மி, அதனால என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு எங்கள் அப்பா கேட்டாங்க. ஸோ அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் கவர்மெண்ட் கோட்டா ப்ரைவேட் காலேஜில் அவனுக்கு கிடைக்காது. ஸோ அவனுக்கான ஆசை நான் பிடிஎஸ் தான் படிக்கணும் அப்படின்னு ஆசையா. அவங்க அப்பாவோட கண்டிஷன் நான் என்ன சொன்னேங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஒரு வருஷத்துக்கு 7 லட்சம் 7.5 லட்சம் கண்டிப்பாக வரும். இது போக உன்னோட எக்ஸ்பென்ஸ் 8 லட்சமே வந்துடும் வச்சுக்கவேன். நீ இருந்துக்கிறத பொறுத்து, நீ ரொம்ப கிரிட்டிக்கலாக நீ ரொம்ப செலவு பண்ணாமல் எப்படிலாம் இருந்தேன்னா ஒரு 7 லட்சம் கண்டிப்பாக வரும். ஸோ நான் சொல்கிறது ஒரு மினிமம், மேக்ஸிமம் 8 லட்சம் வரும், மினிமம் 7 லட்சம் சொல்கிறேன். ஸோ 7 லட்சம் வரும். தமிழ்நாட்டில் எந்த ப்ரைவேட் காலேஜில் நீ மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதாவது கவர்மெண்ட் கோட்டா எடுக்காமல் மேனேஜ்மெண்ட் கோட்டா, நீட்டில் ரொம்ப மார்க் கம்மியாகி மிடில் கிளாஸாக இருந்து இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா நீ எடுத்தனா ஒரு வருஷத்துக்கு 7 லட்ச ரூபா பே வரும். அந்த 7 லட்ச ரூபா நீ ஒவ்வொரு வருஷமும் உன் பேரண்ட்ஸ்ட இருந்து வாங்குறதுக்கு என்ன சொல்றது, நீ நரகத்தை கண்ணில் பார்ப்போம். ஒவ்வொரு தடவும் எக்ஸாம் அப்ப உன் பேரண்ட்ஸ்ட அந்த 7 லட்சம் ரூபாவை நீ கலெக்ட் பண்ணி பேரண்ட்ஸை கெட்ட வைக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் விடு, ஒரு வருஷத்துக்கு 7 லட்சமா கணக்கு போடு. 7 லட்சம் 4 வருஷத்துக்கு 7 லட்சம்னா 7 28 லட்சம். ஸோ அது போக ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப், அதில் ஒரு வருஷம் 29 லட்சம். எஸ், இதில் உனக்கு மொபைல் ஃபோனு, டேபு, உன்னோட அசசரி, அப்போ லேப்டாப்பு இதெல்லாம் சேர்த்து இந்த 5 வருஷத்துல இதெல்லாம் நீ வாங்குவ, கண்டிப்பாக வாங்குவ. மெடிக்கல் ஃபீல்டு வந்துட்டேன்னா கண்டிப்பாக உனக்கு லேப்டாப் தேவை, அதுக்கு ஒரு 40,000. அப்படி இப்படின்னு உனக்கு எல்லா செலவையும் சேர்த்து பார்த்தா நீங்கள் பிடிஎஸ் முடிக்கிறதுக்கு 30 லட்சம் ஆகும். இது மேனேஜ்மெண்ட் கோட்டால அந்த பையன் அவனுக்கு அவ்வளோ ஆசை இருக்குது, தப்பு இல்லை. ஆனால் அவன் நீட்டில் மார்க் ரொம்ப கம்மி, மேனேஜ்மெண்ட் கோட்டால எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாங்க அப்படின்னு எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னாங்க. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, அவங்க அப்பாவால் 30 லட்ச ரூபா கட்டி தான் பையனை படிக்க வைக்க முடியும்னா கண்டிப்பாக தாராளமாக படிக்க வைக்கணும். இல்லை ரொம்ப மிடில் கிளாஸாக இருக்கிறாங்க, 30 லட்சம்லாம் கஷ்டம் அப்படின்னா அந்த 30 லட்ச ரூபாயை கட்டி இந்த படிப்புக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த 30 லட்ச ரூபாய்க்கு இந்த பிடிஎஸ் ஒர்த்து இல்லை. மிடில் கிளாஸாக இருந்து உங்கள் அப்பா ரணவேதனைப்பட்டு ஊரில் கடன் வாங்கி இல்லை வேற எதையாவது விற்று அந்த 30 லட்ச ரூபாயை இங்கே கொட்டி நீயும் மன திருப்தி இல்லாமல் ஒவ்வொரு எக்ஸாம் அப்பெல்லாம் உன் பேரண்ட்ஸ்ட்டு எப்படிடா ஃபீஸை கேட்குறதுன்னு நூலாகி வேதனைப்பட்டு ரணகலமாய் ஒரு எக்ஸாம் ப்ரெஷர் எல்லாம் தாண்டி அதுக்கு முன்னாடி எப்படிடா எக்ஸாமுக்கு ஃபீஸை கட்டுறது நீ குழம்பி உன் வீட்டை குழப்பி இப்படி ரணகலத்தை நீ ஏற்படுத்தி ஒவ்வொரு இயரையும் கிளியர் பண்ணி அப்படிதான் நான் கிளியர் பண்ணேன். இப்படிலாம் கிளியர் பண்ணி 30 லட்ச ரூபா. நல்ல வேலை நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடையாது, நான் கவர்மெண்ட் கோட்டாவுக்கே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஆஸ் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலியா. ஸோ நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நான் சொல்றேன் ஒரு வருஷத்துக்கு 7 லட்சம், மினிமம் 8 லட்சம் மேக்சிமம்.
28 லட்சம் 30 லட்சம் வந்துடும் எல்லா செலவையும் எடுத்துக்கிட்டேன்னா. அப்ப 30 லட்சத்தை இப்படி கொண்டு போய் கொட்டி முடிச்சு நீ என்ன பண்ண போற? நீ வாங்க போற சம்பளம் எவ்வளவு? 30 லட்சத்தை கொண்டு வந்து கொட்டி உனக்கு என்ன சம்பளம் 50 லட்சமா கொடுத்துட்டு போறேன், இல்ல 50,000 கொடுத்துட்டு போறேன். அதே 15,000 ரூபாய் தான். கவர்மெண்ட் காலேஜ்ல ஒரு வருஷத்துக்கு வெறும் 30,000 ரூபாய் கொடுத்து ஒரு பையன் படிக்கிறான்னு வச்சுக்கவேன். வெறும் 30,000 ரூபாய் கொடுத்து ஃபர்ஸ்ட் இயர் முடிப்பான், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர், மொத்தம் 5 வருஷம் அவனுக்கு முடிக்கிறதுக்கே 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய்க்குள்ள தான் வரும். எல்லா செலவையும் நான் சேர்த்து சொல்றேன். நான் சொல்றது அவன் வெளியே ரூம் எடுத்து தங்கி அவன் ஒரு லேப்டாப் வாங்கி அவனுக்கு அத்தியாவசிய தேவையெல்லாம் நல்லா பண்ணி அவ்வளோ ஆடம்பரமா கவர்மெண்ட் காலேஜ்ல ஒரு பையன் படிச்சு 5 வருஷத்தை பிடிஎஸ் முடிச்சுட்டு வரான்னா மொத்தமே 2 லட்சம் ரூபாய் தான் வரும். அந்த 2 லட்சம் ரூபாயில அவன் செலவு பண்ணி அவன் படிச்சுட்டு அவன் வெளியே போனான் பாரு, அவன் வாங்குற சம்பளமும் 15,000 ரூபாய் தான். 30 லட்சம் கட்டி 5 வருஷம் முடிச்சு நீ வாங்க போற சம்பளமும் 15,000 ரூபாய் தான். எது ஒருத்து? எதுனா ஒருத்து? நீங்க தான் சூஸ் பண்ணணும். முடிச்சுட்டு நீ வெளியே போனா ஸ்டார்டிங் சேலரி 15,000 ரூபாய் தான். இந்தியால மட்டும் ஏன் ஒரு மருத்துவர்னு ஒரு அடைமொழியை கொடுத்து எதுக்கு ஒரு பியூனை விட கேவலமா இந்தியால ஒரு பல் மருத்துவரை ட்ரீட் பண்றாங்க? இவ்வளவு லோ பே லெவல் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இன்ன வரைக்கும் புரியவே இல்லை. எனக்கு ஈவன் ஒரு நர்ஸ் கூட 30,000 ரூபாய் வாங்குறாங்க ஸ்டார்டிங்லேயே ப்ரோ. அட்லீஸ்ட் 25,000 வாங்குறாங்க. எந்த நர்ஸும் 15 மெட்ரோபாலிட்டன் சிட்டில நான் வாங்கி பார்த்ததே இல்லை. அட்லீஸ்ட் அவங்க ஒரு 25,000 வாங்குறாங்க, இல்ல 20,000 வாங்குறாங்க. அந்த 20க்கு சீனியர்ஸ் டாக்டர்கிட்ட நாங்க போய் கெஞ்சணும், சேலரியை கூட்டி கொடுங்க. சேலரி என்ன 15,000 ரூபாய் பத்தாது, எங்களுக்கு கிளினிக்கல் ஸ்கில், இந்த ஸ்கில் இருக்கு, அந்த ஸ்கில் இருக்கு, இந்த ஸ்கில் இருக்கு, இது இருக்கு, அது இருக்குன்னு சொல்லி கெஞ்சிதான் அந்த 20க்கே நாங்க வரணும். இங்க அப்படிதான் நிலைமை இருக்குது. இதெல்லாம் திங்க் பண்ணி இதுக்கெல்லாம் தனியா நான் ஒரு வீடியோ தனியா கிரியேட் பண்றேன். பட் ஆனா இது நான் இதோட கம்பேர் பண்ணல, சொல்றேன். இதுதான் ரியாலிட்டி ப்ரோ. எல்லாரும் வந்து 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல பேசுற அந்த கண்டென்ட் பிடிஎஸ்ல ரியாலிட்டி இல்லை. இதுதான் ரியாலிட்டி பிடிஎஸ்ல. இதெல்லாம் யோசிச்சு இதுக்கெல்லாம் உனக்கு தைரியம் இருக்குது. உன் வீட்டுல வந்து உங்க அப்பா அம்மாட்ட காசு நல்லா கொட்டுது, காசு மழையே இருக்குது, அவங்களுக்கு காசை எங்க வைக்கிறதுனே தெரியல அப்படின்னா தாராளமா கொண்டு வந்து இந்த பிரைவேட் காலேஜஸ்ல போட சொல்லு. 30 லட்சத்தையும் கொண்டு வந்து பிரைவேட் காலேஜ்ல போட சொல்லு. நல்லா ஜாலியா இரு. 5 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு வெளியே வா, டாக்டருங்கிற பேர் கிடைக்கும். 15,000 ரூபாய் ஸ்டார்டிங் சம்பளம் தருவாங்க. நான் இன்னும் கேட்கிறேன், எனக்கு தெரிஞ்ச 1-2 நல்லா ஒர்க் பண்ற வசதி இல்லாத மிடில் கிளாஸ் ஃபேமிலி டென்டிஸ்ட இன்னுமே நான் கேட்டு இருக்கிறேன். அவங்க சேர்ந்து ஒரு கிளினிக்ல 7 வருஷமா ஒர்க் பண்றாங்களாம். ஆனா அதே ஸ்டார்டிங் சேலரி 15,000 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் சிலவங்களுக்கு கூட்டவே செஞ்சிருக்காங்க. சில கிளினிக்ல அது கூட கூட்ட மாட்டாங்களாம். 7 வருஷம் 8 வருஷம் ஒர்க் பண்ணா கூட 15,000 தான் கொடுப்பாங்களாம். என்ன நியாயம் இது? அப்படிதான் இங்க இருக்குது. இங்க வெறும் யூஜி டிகிரியை வச்சு ஒரு ஆணியம் புடுங்க முடியாது ப்ரோ. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்க. நான் டென்டிஸ்ட் படித்து நான் காசு லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போறேன். எஸ், அதுக்குன்னு டென்டிஸ்ட்ரியில நீ லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியாது நான் சொல்லவே இல்லை. ஆனா பிடிஎஸ் படிச்சு முடிச்சுட்டு உன்னால சம்பாதிக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். அந்த தாட்ல நீ வந்தனா உனக்கு பிடிஎஸ் சாய்ஸே கிடையாது. நல்லா யோசிச்சு உங்க அப்பா அம்மாவால இந்த உன்னோட 5 வருஷ ஃபீஸையும் கேபபிளா கட்ட முடியுமா அப்படிங்கிறத 1க்கு 100 தடவை நல்லா யோசிச்சு உன்னோட ஆசை என்ன வேணாலும் இருக்கலாம் ப்ரோ. நீ என்ன வேணாலும் ஆசைப்படலாம். ஆனா அதுக்கு நம்ம குடும்பமும் நம்மளும் அந்த நிலைமையில இருக்கணும். அதுதான் உண்மை. சம்வாட் எவன் என்ன வேணாலும் சொல்லலாம் ப்ரோ. நீ ஆசைப்பட்டா போதும், ஆசைப்படுறதை அடையிறதுக்காக என்ன வேணாலும் நடக்கலாம். அதெல்லாம் எனக்கு ப்ராக்டிக்கலா தென்படலை ப்ரோ. அதுதான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். உன் ஃபேமிலி அதுக்கு கேப்பபிளா இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணி படி. உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு அளவுக்கு பேக்ரவுண்ட் இருக்கு, அவங்களால
உன்னோட ஃபீஸ் இந்த 30 லட்சத்தையோ மேனேஜ்மெண்ட் கோட்டால இந்த 30 லட்சத்தையும் கவர்மெண்ட் கோட்டால பிரைவேட் காலேஜில் இந்த 16-17 லட்சத்தையும் அவங்களால கட்ட முடியும். வருஷத்துக்கு 4 லட்சம் அவங்களால கவர்மெண்ட் கோட்டாக்கும், வருஷத்துக்கு 8 லட்சம் 7 லட்சம் பிரைவேட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் அவங்களால ஃபீஸை பே பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக பிடிஎஸ் படி. அப்படி இல்லை, அவங்களால அது ரொம்ப கஷ்டம், இமேஜினே பண்ணி பார்க்க முடியல, எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு நிலையான வேலை கிடையாது, எங்கள் அப்பா வந்து கவர்மெண்ட் வேலையில் இல்லை, வண்டி ஓட்டுறாங்க, அன்னைக்கு ஓடுனா அன்னைக்கு தான் காசு, இல்லை கடையில் இருக்கிறாங்க, ஒரு பொட்டி கடை வச்சிருக்கிறாங்க, பொட்டி கடையில் இருந்துட்டு அதுதான் வச்சு பார்க்குறாங்க. இதெல்லாம் நான் எதையும் தப்பெல்லாம் சொல்லல ப்ரோ. பேரண்ட்ஸ் என்ன இருக்கிறாங்களோ அதுதான் பேரண்ட்ஸ், அவங்களால என்ன முடியுமோ அதுதான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களோட நிலைமையை யோசிச்சு பார்த்து இந்த டிசிஷனை நீ எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். இந்த விஷயத்தெல்லாம் யாருமே என்கிட்ட சொல்லலடா, யாருமே இந்த விஷயத்த என்கிட்ட ஷேரே எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. இப்படி இந்த விஷயங்கள்லாம் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ விஷயத்த நம்ம ஃபேஸ் பண்ணணும் இந்த கோர்ஸ் எடுத்தா அப்படிங்கிறதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் இயர் வர்றதுக்கு முன்னாடி நான் இதே யூடியூப்ல சர்ச் பண்ணேன். 2017-18 டைமிங்ல இதெல்லாம் சர்ச் பண்ணேன். எந்த யூடியூபரும் இதெல்லாம் சொல்லவே கிடையாது. ஆனால் இந்த வீடியோவில் கண்டிப்பாக இதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும். இந்த அளவுக்கு உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது, உங்க அப்பாவால் அந்த 17 லட்சத்தையும் 30 லட்சத்தையும் கட்ட முடியும் அப்படின்னா தாராளமாக நீ பிடிஎஸ் வா, வந்து பிடிஎஸ் படி, வெளியே போ, பிஜி ப்ரிப்பேர் பண்ணு. இந்த 30 லட்ச ரூபாயை உங்க பேரண்ட்ஸால கட்ட முடியுது அப்படின்னா கண்டிப்பாக நீ பிஜி ப்ரிப்பேர் பண்ணலாம், கிளினிக் போய் ஒர்க் பண்ணு. ஸ்கோப் நல்லாவே இருக்கு. ஸ்கோப்பை பற்றி நான் எதுவும் பெருசாக பேச விரும்பல. என்ன ஸ்கோப்னா சும்மா எல்லாரும் சொல்லுவானுங்க, ஸ்கோப்பை பற்றியே பேசி ஒரு வீடியோ ஃபுல்லாக முடிப்பானுங்க. ப்ரோ ஸ்கோப்புங்கிறது நீ எப்படி அப்படிங்கிறதுல தான் ப்ரோ ஸ்கோப் இருக்கு. அது எந்த டென்டிஸ்ட்ரி அப்படிங்கல ப்ரோ, நீ வந்து என்ன ஒரு படிப்பெடுத்து படித்தாலும் ஸ்கோப்புங்கிறது நீ எப்படி இருக்கிற, அந்த ப்ரொஃபஷன்ல நீ எப்படி இருக்குங்கிற பொறுத்து தான் உனக்கு ஸ்கோப் இருக்கு. ஒரு படிப்புக்குன்னு ஸ்கோப்பே கிடையாது ப்ரோ. எவன் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், இதுதான் உண்மை. நான் அது சொல்றேன், எனக்கு அப்படிதான். எந்த படிப்புக்கும் இப்போ எம்பிபிஎஸ்க்கு ஸ்கோப் இருக்கா, பிடிஎஸ்க்கு ஸ்கோப் இருக்கா, இன்ஜினியரிங்க்கு ஸ்கோப் இருக்கா, எந்த படிப்புக்கும் ஸ்கோப் இருக்குன்னு விஷயமே கிடையாது ப்ரோ. அந்த படிப்புல நீ எப்படி இருக்க அப்படிங்கிறதுக்கு தான் ப்ரோ உனக்கு ஸ்கோப் இருக்கு. அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. அவ்வளோதான் இந்த ஸ்கோப்புங்கிற இந்த டாபிக்ல நான் பேச வேண்டிய விஷயம். பிடிஎஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ யார் பிடிஎஸ் படிக்கலாம் அப்படிங்கிறத இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை தாண்டி ஸ்கோப், அந்த ஸ்கோப்பையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்கோப்பையும் நான் சொல்லிட்டேன். தாராளமாக டென்டிஸ்ட்ரியில் பிடிஎஸ்க்கு ஸ்கோப் இருக்கு. நீ நல்லா பண்ணி நீ உனக்கு ஸ்கில்லு எக்கச்சக்கமாக வந்து இப்படிலாம் இருந்து பண்ணனா கண்டிப்பாக உனக்கு ஸ்கோப் இருக்கு. எந்த படிப்புக்கும் ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அந்த படிப்புல நீ எப்படி இருக்கிற அப்படிங்கிறத பொறுத்து தான் உனக்கு ஸ்கோப் இருக்கு. அது மூலம் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. இதை தாண்டி இன்னொரு விஷயத்த நான் சொல்லிடுறேன், இதை நான் கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருக்கணும்னு சொல்லலை. பிடிஎஸ்ல நிறைய ப்ரீ கிளினிக்கல் ஒர்க் இருக்கும். எப்படி நான் சொல்றேன்னா, இப்போ எம்பிபிஎஸ் பொறுத்தவரை பேஷண்ட் எக்ஸாம், தியரி எக்ஸாம், தியரி எக்ஸாம், பேஷண்ட், தியரி எக்ஸாம், பேஷண்ட், தியரி எக்ஸாம், பேஷண்ட். இதுதான் அவங்களோட ஃபுல் தாரக மந்திரமே. என்ன மிஞ்சி போனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர்லேயும் செகண்ட் இயர்லேயும் மட்டும் உங்களுக்கு ப்ரீ கிளினிக்கல்ஸ் இருக்கும். அது எப்போ தெரியுமா, இந்த ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, அப்புறம் இந்த மைக்ரோபயாலஜி, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸில் மட்டும்தான் அந்த ப்ரீ கிளினிக்கல் இருக்கும். அதுவுமே என்ன பண்ணுவான், அவங்க பண்ணுற எல்லா ப்ரீ கிளினிக்கல்ஸையும் நீயும் பண்ணுவ. அதை தாண்டி ப்ரீ கிளினிக்கல்ஸ்னா என்ன அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு பல மடங்கான அர்த்தத்தை பிடிஎஸ்ல தான் நீ என்னன்னு தெரிஞ்சுப்ப. இங்க எக்கச்சக்கமான பிடிஎஸ்ல தியரி நாலேஜ் மட்டும் இருக்குது. மனப்பாடம் பண்ணி என்னால எவ்வளவு வேணாலும் எழுத முடியும், அதை வச்சு நான் ஒரு டாக்டர் ஆயிருவேன் அப்படின்னு நினைச்சேன்னா அது இங்க நடக்கவே நடக்காது. ஆஸ் பர் அஸ் உனக்கு எவ்வளவு தியரி நாலேஜ் இருக்கோ அதை விட அதிகமாக உனக்கு கிளினிக் ஸ்கில் இருக்கணும். கிளினிக் ஸ்கில் என்னடா ஸ்கில் அப்படிங்கிறானேன்னா, அது நான் இப்போ என்ன சொன்னேன்னு உனக்கு புரியாது. நீ ஒன்ஸ் டென்டிஸ்ட்ரிக்குள்ள நீ வந்தாதான் உனக்கு என்னன்னு தெரியும். அதாவது கையோட வேலைப்பாடுகள். ஆனால் நம்ம வந்து உலகத்துல ஒரு முக்கியமான விஷயம் வந்து சிரிப்பை உண்டாக்குறது. கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான விஷயம் சிரிப்பு. பல பேரோட வாழ்க்கையில
சிரிப்புங்கிறதே இல்லாம இன்னைக்கு இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமையில. ஆனா அந்த சிரிப்புங்கிற விஷயத்த நீ உன்னால ரீக்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு வேலை. அந்த வேலைக்கு உனக்கு அளவு கடந்த கலைத்திறன் வேணும். ஹேண்ட் ஒர்க்கு, ஸ்கில்லு, அது என்னென்னலாம் பண்ணுவேன்னா என்னால் சொல்ல முடியாது ப்ரோ. அதுக்கெல்லாம் பல வீடியோ வேணும் ப்ரோ. ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து கிளினிக்கல் ஸ்கில்லு அப்படிங்கிறேன். இது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் பல் இப்படி இருந்தால் அழகா இருக்கும், இதை இப்படி கொண்டு வரணும், செயற்கை பல் இருக்குது, இம்ப்ளான்ட் இருக்கு, எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் என்னால் ஒரே வீடியோலாம் கொடுக்க முடியாது. என்னால் ஓவராக ஒரு 12th முடிச்ச பையன் ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன தேவையோ நான் அந்த விஷயங்களை நான் இதில் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு எனக்கு இன்னும் ஆர்வமாக இருக்குது அப்படின்னு நீ ஆசைப்படுனா, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுனா கமெண்ட் செக்ஷனில் இதுக்காக நீ கேளுங்க. கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை அதிகமான ரெக்வஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். ஃபைனலி நான் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன். ரொம்ப தண்ணி தான் தவிக்குது. ஸோ அவ்வளோதான், எல்லாமே நான் சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மைண்ட் செட்டில் உனக்கு என்ன தோணுதோ அந்த டிசிஷனே எடு. யாராவது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க 12th முடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி பிடிஎஸ்னு பல் மருத்துவம்னு ஒரு படிப்பு இருக்கு, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நான் எடுத்த எந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்க நான் சொன்னதே இல்லை. ஆனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேரண்ட்ஸ் பசங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, பெற்றவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்க. பார்த்து உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ நான் எடிட் பண்ணியிருக்கிறேன், கிரியேட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், பேரண்ட்ஸ்கிட்ட கொண்டு போய் சேருங்க. பேரண்ட்ஸ் பாருங்கள், பசங்க பாருங்கள், பொண்ணுங்க பாருங்கள். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருக்குது, புரிஞ்சுது, எனக்கு கேப்பபிள் இருக்குது அப்படின்னா தாராளமாக ப்ரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா சில ப்ரைவேட் காலேஜஸ் சம் கிரிட்டிக்கலான டைமிங்கில் அவங்களால ஃபீஸை பே பண்ண முடியாது. ஃபீஸ் பே பண்ணல, உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் அவங்கள்ட்ட தான் இருக்க போகுது, எங்களை எக்ஸாம் எழுத விடுங்க அப்படின்னா சில ப்ரைவேட், எல்லா காலேஜஸ் பண்ணதான் எனக்கு தெரியல, ஆனால் சில ப்ரைவேட் காலேஜஸ் ஃபீஸ் பே பண்ணலாம் எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க, லேக் ஆகிருவீங்க. அதையும் நான் சொல்கிறேன். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கிறப்ப. ஸோ இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு முடிவெடுங்க. அண்ட் ஃபைனலி த டிசிஷன் இஸ் யோர்ஸ். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ பை பாய், டாடா.